எப்போ அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை முடக்குகிறீர்களோ, உங்களுடைய அன்பை முடக்குகிறீர்களோ, அன்பு இருந்தால் தானே பொருளாதாரம் கொடுப்பீங்க. எங்கெங்கேயோ சொல்ல, நான் சொல்லது விடுதலை பண்ணப்பட்ட இடத்துல சொல்கிறேன். எங்கெங்கேயோ கொடுக்கூடாதுன்றதுக்கான காரணம் என்னென்னா, அதில் நிறைய ஆபத்துக்கள் இருக்கிறது. கொடுக்கறதுனால எல்லாம் இவருக்கே கொடுக்கணும்னு சொல்கிறாருன்னு சொல்ல வந்தாலும் பரவாயில்ல, நம்ம தான் வந்துட்டோமே பப்ளிக் லைஃபுக்கு. யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சத்தியம் ஒண்டி கரெக்டாக போய் சேரணும். ஆமாம், இது நெசம். இது போய் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எழுந்துட்டாங்க. முதல்ல யாக்கோபு சொன்னதை யாக்கோபு மட்டும் இவன் இடத்துல விசேஷம் இருக்கிறது, இவன் வேறே ஆவி தரித்தவன் அப்படி இப்படி சொல்லியாவது இருந்தானா கூட தகப்பன் கூட இருக்காங்க. தகப்பனே கடிந்து கொள்கிறப்போ இந்த சொப்பனக்காரன் சொல்லி இவங்க பட்டை பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டானுங்க. சரி, மூத்த ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சரி ஏதோ சொல்கிறான், எதுவுமே தெரியல. ஏன்னா யாக்கோபுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த வித போராட்டமும் கிடையாது. அவன் எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது உலகத்தோடு ஒத்த வேஷம்னு சொல்லலாம். யாக்கோபுக்கு 20 வருஷம் அந்த ராகேலுடைய அழகுக்காகவே அந்த வீட்டில் இருந்துட்டான். அவனுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணு, உன்னால் தானே உன் அக்காலை கட்டினேன் அந்த மாதிரியும் இருக்கும். சரி, ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருந்துச்சு. கடைசியில் ராகேல் இறந்து போச்சு, இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி இவருக்கு ஒரு அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்குது யாக்கோபுக்கு. அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட எழுப்புனா கொஞ்சம் நிவாரணத்துக்கு அது பார்த்தா அதிகம் வானானியாச்சு. அவன் இறந்தவனும் அழுதான், இல்லைன்னு சொல்ல. இருக்கிற போட்டு இறந்தவனும் அழுதினா பிரயோஜனம். ஆனால் இறக்கல சொல்கிறேன். ஆள் இருக்கிற வரைக்கும் அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமையோ, அந்த ஊழியக்காரனோ, அல்லது அந்த ஸ்தானாதிபதியோ, அந்த தீர்க்கதரிசி ஆசாரனோ அவனுடைய அருமை சம்மந்தப்பட்ட ஜனங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நோய்வாய்ப்பட்டாவனா அபிஷேகம் பண்ணப்பட்ட கூப்பிடுங்க, பேய் வந்துச்சுன்னா நடக்க முடியாது படுத்த படிக்க ஆகிட்டாவனா கூப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஞாபகம் வரும். ஃபேஸ்புக்கிலேருந்து போய் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு என்னென்னமோ நெட்ஒர்க்கெலாம் போட்டு அவங்க கரெக்டாக லைனில் வந்துடுவாங்க. எப்படி அதில் வரைக்கும் ஒரு 10-15 வருஷம் எந்த விதமான ஒரு தொடர்பும் இருக்காது. சரி, ஏதோ அந்த டைம்லேயாவது வராங்களே, அதுலேருந்து புதுப்பிப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் இது பழைய குருடி கதவு துரடி மாதிரி ஆகிடும். வேலை முடிச்சாலும் போயினே இருப்பாங்க, போயினே இருப்பாங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு. எங்கே சபைக்கு போகிறோன்னு. அப்போ எங்கே போச்சு உங்கள் சபை? சரி என்றாவது மனம் திரும்புவார்கள். இது கடைசியில் பார்த்தா தட்டுக்கு சாப்பாட்டுக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. தேசமே